ஓம் சாந்தி. சன்ஸ்கார், சமஸ்காரம் ரெண்டுமே ஒன்றா இல்லை அதுக்குள்ள வித்தியாசம் இருக்கா, இல்லை அது ரெண்டுக்குள்ள ஏதாவது வேற்றுமை இருக்கா? இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சன்ஸ்கார், சமஸ்காரம் இது ரெண்டுமே ஆக்சுவலாக ஒன்றுன்னே சொல்லலாம். அதாவது நம்ம பல பிறவிகளாக எடுத்து நம்ம மனம் புத்தியால் தாரணை பண்ண அந்த விஷயங்கள் அதை தான் சமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். அஞ்ஞானிகளே சொல்லுவாங்க, இது என்னோட சன்ஸ்காராக மாறிடுச்சு. அதாவது அவங்க இதை எவ்வளோ நாளாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களோ அது அவங்களோட சுபாவமாக மாறிடும். சரிங்களா? சுபாவம்னா ஒன்றும் இல்லை, ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள். சன்ஸ்கார் இது எல்லாமே ஒன்று தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒன்று சொன்னால் இந்த சுபாவம் எனக்கு இருக்குது. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நான் இந்த டைமுக்கு இது சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, இந்த சாப்பாடு பிடிக்காது, அது ஒரு சுபாவம். ஓகேங்களா? சன்ஸ்கார்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி நிறைய சுபாவம், ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் ஒரு சுபாவமாக எடுத்து அது ஒரு கேரக்டராக அவங்களுக்கு மாறி இருக்கும். ஒரு கேரக்டராக அவங்களுக்கு மாறும் போது அதில் பற்றுதலாகி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பற்றுதலாகி அவங்க அந்த டைமுக்கு அது வரலன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும், அடுத்தவங்களை திட்டுவாங்க, அடுத்தவங்களை கடிஞ்சு பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அவங்களுக்கு சுபாவம் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கோவப்படுற சுபாவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது அவங்க சமஸ்காரம் அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? சமஸ்காரம் சுபாவம்னா இந்த ஒரு பிறவிலேயே கூட நம்ம ரொம்ப நாளாக பழக்க வழக்கமாக வச்சுருக்கிறது. டக்குன்னு வர அந்த சன்ஸ்கார அந்த ஒரு மன இதை மாற்றிக்கலைன்னா, அது சரியான பாதையில் செலுத்தாமல் அந்த பழக்க வழக்கத்தை சன்ஸ்காரை மாற்றிக்காமல் அது சுபாவமாக மாற்றினா, நல்ல விஷயம் இல்லாமல் தீய விஷயத்து வழக்கத்துக்கு இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சிருக்கிறது தான் 64 ஜென்மங்களாக நம்ம அதில் அதுதான் சமஸ்காரமாக உருவெடுக்குது. சரி, ஸோ ரொம்ப பிறவிகளாக சேர்த்து வச்சது நம்ம ஆத்மாவில் படிந்த சமஸ்காரமாக அது உருவெடுத்து நம்மளுக்கே தெரியாமல் அடுத்த ஜென்மம் எடுக்க எடுக்க நம்ம நம்ம ஆள் மனசில் அது சப்கான்ஷியஸில் பதிவாகி அதையே நம்ம பழக்க வழக்கமாக செய்கிறோம். அதை தான் சமஸ்காரம்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சன்ஸ்கார்னால் மேலோட்டமாக இருக்கிறது. எனக்கு இந்த சன்ஸ்கார் இருக்குது, இந்த பழக்கம் இருக்குது, பழக்கம் செய்கிறது எனக்கு இப்போதைக்கு இருக்குது இந்த ஒரு பிறவியில். இப்போ நான் அதை அது செஞ்சால் தான் எனக்கு அந்த மாதிரி நம்ம அதை சன்ஸ்கார்னு சொல்லலாம். அடுத்து அதே சுபாவமாக மாற்றுறது நம்மளோட விருப்பம். அது தெரிஞ்சு நம்ம சமஸ்காரமாக மாற்றுறது நம்ம 64 ஜென்மங்களில் அதை மாற்றி வச்சிருக்கிறது. இத்தனை ஜென்மங்களாக எடுத்து அதுதான் நம்மளோட சமஸ்காரங்கள். ஸோ எல்லாமே மேலோட்டமாக பார்க்கும் போது ஒன்று தான், அதோட ஆழம் தான் வேறு வேறு. சரிங்களா? ஓகே. ஓம் சாந்தி. இப்போ பார்க்க போனால் சன்ஸ்கார், சுபாவம், சமஸ்காரம். சன்ஸ்கார்னா இப்போதைக்கு ஒரு 10 நாள், ஒரு 30 நாள், அது சன்ஸ்கார்னு நம்ம சொல்லலாம். அடுத்து சுபாவம், அதையே நம்ம பழக்கமாக மாற்றினா அது சுபாவம். எப்படி? ஒரு வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? சன்ஸ்கார்னா ஒரு 30 நாள், 3 மாதம், அதிலிருந்து சன்ஸ்காராக இருந்ததை நம்ம சுபாவமாக மாற்றுறது. சரிங்களா? அது சமஸ்காரமாக ஒரு பிறவி ஃபுல்லாக அப்படியே இருந்தாங்கன்னா அது அவங்களோட சமஸ்காரமாக மாறிடும். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம ஜென்மமாக எடுத்தது. அப்பப்போ நம்மளுக்கு சன்ஸ்காராக வரும்போதே நம்ம ஆத்மாபிமானத்தில் இருந்தால் அது வெளிப்படும் போதே நம்ம அதை மாற்றிக்கிட்டோம்னா அதை தான் நம்ம சன்ஸ்கார பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது மூலமாக தான் நம்மளோட சுபாவம், பழக்க வழக்கங்கள் இது மூலமாக மாறுறது நமக்கு தெரியும். அதாவது அந்த ஸ்டேஜை தான் நம்ம ஆத்மாபிமான நிலையிலேருந்து சிவன் ஒவ்வொன்றையும் ஆத்மாபிமான நிலையிலேருந்து செய்ய சொல்லும் போது அதை ஈஸியாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதோட மாறுதலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட பழக்க வழக்கத்தில் மாறுதல் அதில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதில் தான் நம்ம சிவனை வெளிப்படுத்துறது. நாமளே நம்மளுக்குள்ளே நடக்கிற மாற்றத்தை உணர முடியும். சரிங்களா? இதன் மூலமாக நம்ம புது சமஸ்காரம், அதாவது தேவி தேவதைகளோட
சமஸ்காரத்தை இந்த மாற்றத்தினால நம்ம புதுசாக கொண்டு வர்றது தான் சமஸ்காரம். புதிய சமஸ்காரமாக நம்ம மாற்றம் செஞ்சு நம்ம புதிய சமஸ்காரத்தை உருவாக்குறோம். சரிங்களா? நம்ம பழைய சமஸ்காரத்தை கண்டுபிடிச்சி, சம்ஸ்காரம் இருக்கும் போதே கண்டுபிடிச்சி, மறுபடியும் அதை வந்துட்டு சுபாவமாக மாற்றாமல் அந்த சுபாவத்தை மாற்றி புதிய சமஸ்காரம், தேவி தேவதா சமஸ்காரமாக மாற்றுறது தான் ராஜயோகம். இதுதான் தன்னைத்தானே உணர்ந்து, தனக்குள்ள ஆராய்ந்து, செல்ஃப் செக் பண்ணி நம்மளை நாமே கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி மாற்றம் கொண்டு வரதன் மூலமாக தான் நம்ம வந்துட்டு சத்தியோகத்துக்கு தகுதியானவங்களாக ஆக முடியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஆழமான விளக்கம் புரிஞ்சிருக்கும். சன்ஸ்கார், சுபாவம், அதாவது பழக்க வழக்கங்கள், சமஸ்காரம். சன்ஸ்காரங்கிறது மேலோட்டமானது, அதுக்கு ஆழமான படிதல் வந்துட்டு சுபாவம். அது சன்ஸ்காரோட மாற்றமாகவே இருக்கிறது தான் சுபாவம். அவங்க சுபாவம் அப்படி தான், அவங்க அப்படிப்பட்டவங்க தான், அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடுத்து வந்துட்டு சமஸ்காரம். அதிலிருந்து அவங்க அதில் இருக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அதில் மூழ்கி தான் அப்படிதான் அப்படின்னு தெரியாத நிலையில் அவங்க, அதுதான் தன்னை மறந்த நிலை. அதாவது அவங்க ஒரு உணர்வே அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. கான்ஷியஸாக எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு சமஸ்காரத்துக்கு அடிமையாகி, அவங்களோட சமஸ்காரத்துக்கு அடிமையானனால அங்கே தான் ராஜாவா ஆகிறது இல்லாமல் ராவணனுக்கு அடிமையாகி இருப்பாங்க. ஸோ நம்ம ராஜாவாகிறது புதிய சமஸ்காரத்தை மாற்றம் கொண்டு வருது. இதுதான் சிவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சன்ஸ்கார், சுபாவமான பழக்க வழக்கங்கள், அடுத்து சமஸ்காரம், இதோட ஆழமான விளக்கம் நம்ம பார்த்தோம். நன்றி. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.